கன்னி -நவம்பர் 2026 ராசி பலன். 1. தொழில் மற்றும் வேலை கரியர். வெற்றி பாதை. 3ஆம் இடத்து சூரியன் உங்களை சுறுசுறுப்பாக இயங்க வைப்பார். வேலையில் உங்களின் நிர்வாகத்திறன் மற்றவர்களால் பாராட்டப்படும். சக ஊழியர்களிடம் இருந்த போட்டி மனப்பான்மை மறைந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள். பணி உயர்வு. பதவி உயர்வுக்காகவோ அல்லது விரும்பிய இடமாற்றத்திற்காகவோ காத்திருப்பவர்களுக்கு இந்த மாதம் சாதகமான பதில் வரும். வியாபாரம். 11 இல் குரு இருப்பதால் லாபம் படிப்படியாக உயரும். குறிப்பாக தகவல் தொடர்பு, எழுத்து மற்றும் கமிஷன் துறையினருக்கு இது பொற்காலம். புதிய கிளைகளை தொடங்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். 2. பொருளாதாரம் ஃபைனான்ஸ். நிதிநிலை. பணப்புழக்கம் மிக சிறப்பாக இருக்கும். 11 இல் குரு இருப்பதால் வருமானத்திற்கு பல வழிகள் பிறக்கும். முதலீடு. குறுகிய கால முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும். பழைய நிலுவைத் தொகைகள் மற்றும் கடன்கள் வசூலாகும். பயணம். தொழில் விஷயமாகச் செய்யும் குறுகிய தூர பயணங்கள் நல்ல லாபத்தையும் புதிய வாய்ப்புகளையும் பெற்றுத்தரும். 3. குடும்பம் மற்றும் உறவுகள் ஃபேமிலி மற்றும் ரிலேஷன்ஷிப். மகிழ்ச்சி. குடும்பத்தில் உற்சாகமான சூழல் நிலவும். குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். திருமண யோகம். 11 இல் இருக்கும் குருவின் பார்வையால் திருமணப் பேச்சுக்கள் வெற்றிகரமாக முடியும். சுப காரியங்களுக்காக வீடு களைகட்டும். நட்பு. நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். 4. ஆரோக்கியம் ஹெல்த். உடல் நலம். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். பழைய நோய்களிலிருந்து முழுமையாக விடுபடுவீர்கள். மன உறுதி, தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கவனம். கண்டச்சனி தொடர்வதால் வாகன பயணங்களில் எப்போதும் போல நிதானம் தேவை. தோள்பட்டை அல்லது கைகளில் சிறு வலிகள் வந்து நீங்கலாம். முக்கிய குறிப்புகள். அதிர்ஷ்ட தேதிகள். நவம்பர் 1, 9, 10, 19, 20, 28, 29. சந்திராஷ்டம நாட்கள் நவம்பர் 22, 23, 24. இந்த நாட்களில் முக்கியமான காரியங்களை தவிர்க்கவும். யாருடனும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 3, 9. அதிர்ஷ்ட நிறம் கரும்பச்சை, வெள்ளை. பரிகாரம். முருகன் வழிபாடு. செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடுவது தைரியத்தையும் வெற்றியையும் தரும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு. வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட உச்ச குருவின் அருள் பூரணமாக கிடைக்கும். தானம். சனிக்கிழமைகளில் முதியோர்களுக்கு அல்லது ஆதரவற்றோருக்கு உங்களால் முடிந்த உதவிகளைச் செய்வது கண்டச்சனியின் தாக்கத்தை குறைக்கும்.